குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கார்த்திகை தீப ஸ்பெஷல் பட்சணமாக 3 பட்சணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதில் பொரி உருண்டை, அப்பத்தில் இனிப்பு அப்பம், கார அப்பம், இது 3 பார்க்க போகிறோங்க. இது சிவனுக்கு முருகனுக்கு 2 தெய்வத்துக்கும் ரொம்ப உகந்த பட்சணங்கள். இது வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இது உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் நிறைய உள்ளே இருக்குங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போங்க. 4 கப்பு பொரி, எந்த கப்பில் பொரி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. 4 கப்பு பொரிக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு வாணலியில் வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மண் கல் எல்லாமே நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் திருப்பியும் அதே வாணலியில் வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்சணுங்க. அது நல்லா வந்து டங்கு பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சணும். அதுக்குள்ளார நம்ம ஏலக்காய், சுக்கு, சர்க்கரை இது 3ஐயும் போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணுங்க. வெல்லம் கொட்டி கரெக்டாக 12வது நிமிஷம் உங்களுக்கு அந்த டங்கு பதம் வந்துடும். நீங்கள் செக் பண்ணணுன்றது தேவையில்லை, செக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. அதில் இந்த ஏலக்காய் சுக்கு தூளை கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. கம்மியில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிற பொரியை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க வேண்டணுங்க. இந்த வெள்ளை பாகில் ஒரு 1/4 மூடி லெமன் பிழிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. கரெக்டாக அதே கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். நீங்கள் பொரியை போட்டு கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் கொஞ்சம் மறந்துட்டேன், பொரி போட்டதுக்கப்புறம் தான் லெமன் பிழிஞ்சேன். ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே லெமன் பிழிஞ்சிடுங்க பாகுலேயே. ரொம்ப நல்லாயிருக்கும். அதே பதத்துலேயே இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிச்சி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து அடுப்புலேருந்து கீழே இறக்கிடுங்க. ஆனால் வாணலியை வந்து பிரித்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். அதுலேயே நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பச்சரிசி மாவை கையில் தொட்டுக்கிட்டு டக்குன்னு நீங்கள் உருண்டை பிடிச்சிடணுங்க. ஃபஸ்ட்டே வந்து ஓரளவுக்கு ஷேப்பாக கரெக்டாக இல்லைன்னா கூட ரவுண்டாக பிடிச்சிடுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். திருப்பி இன்னொரு ரவுண்டு பிடிக்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உருண்டையை அமுத்தையெல்லாம் வந்து பொரி உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி, அக்யூரேட்டாக இல்லைனாலும் ரவுண்டாக வர மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு பக்ஷணம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் பொரி உருண்டை ப்ராசஸ் கம்ப்ளீட்டடுங்க. இப்போ அடுத்தது இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க பாருங்கள். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு. பச்சரிசி மாவு எவ்வளவோ அதில் பாதி கோதுமை மாவு, அதில் 3/4 வாசி வந்து வெல்லம் எடுத்துக்கணுங்க. இதுலேயே வந்து 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு ரவை, 1 கப்பு கோதுமை மாவு, இந்த ப்ரொப்போர்ஷனேட்டு போட்டாலும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் மொத்த மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 3/4 வாசி உங்களுக்கு வெல்லம் இருக்கணுங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கோங்க. வெல்லத்தை போட்டு இது பாகு பதம்லாம் இல்லை, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரைஞ்சதையும் நீங்கள் மண் போக வடிகட்டி அந்த வெள்ளைப்பாகை எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு பவுலில் மாவு எல்லாத்தையும் கோதுமை மாவு என்னென்ன மாவு எடுத்து வச்சுருக்கிறோமோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காய், சுக்கு, சர்க்கரை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இதுக்குள்ளார போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்குங்க. அந்த வெள்ளைப்பாகையும் ஊற்றி இதில் நல்லா கலந்துக்குங்க. அடிஷ்னலாக நம்ம வெள்ளை எள்ளும் கொஞ்சம் சீரகமும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதனால இது 2ம் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. இது நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரைக்கும் கலந்து மேற்கொண்டு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இது ஒரு 4 மணி நேரம் இந்த மாவு ஊறினா தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் வந்து பல்லாக கீறி நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து வெறும் வாணலியில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நான் வந்து இப்போ முழுசாக தான் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கிறேங்க. லைட்டாக திரியாக வந்ததையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெறும் வாணலியில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியாச்சுங்க. அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு, ஏன்னா இது நெய்யப்பம் இல்லைங்களா, அதனால் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து அந்த 5 மணி நேரம் ஊறின மாவில் இதை கொட்டியாச்சுங்க. கொட்டி நம்ம இப்போ வந்து வாணலியில் எண்ணெய் விட்டும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இல்லைன்னா பணியாரக்கல்லில் ஊற்றியும் இந்த நெய்யப்போ ஸ்வீட்டாக கலந்து மிக்ஸ் பண்ணி சுட்டு எடுத்து நம்ம அடிக்கிற வேண்டியதாங்க. இப்போ வந்து நெய்யப்போ எண்ணெயில் போடுறது ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெய் அதிகமாக சேர்த்த முடியாதுன்றவங்க வாணலிலேயே பணியாரக்கல்லை வச்சு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா இது அதிகமாக இழுக்காதுங்க. நல்லா சுட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தாங்க பாக்கி. இப்போ அருமையான நெய்யப்போ நம்ம தயார் பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம கார அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து பச்சரிசி மாவு 1 கப்பு, கடலை மாவு 1/4 கப், மைதா மாவு 1/4 கப்பு, இதை போட்டு நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் காரத்துக்கு நம்ம வந்து சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி அப்படியே முழுசாக போடுறதுனால போடலாம். நான் கொஞ்சம் மிக்சியில் ஓட்டி தூள் பண்ணி போட்டிருக்கிறேங்க. அது இல்லாத உங்களுக்கு வெள்ளை எள்ளு கொஞ்சம் வாசத்துக்கோசரம் நம்ம போட்டிருக்கிறோங்க.
மிளகு இல்லாத காரத்துக்கு ஒரு சாம்பார் பொடியோ இல்லை தனி மிளகாத்தூளோ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிருக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு போட்டு நல்லா ட்ரையாக மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்காத 1 கப்பு தயிர் விட்டு இது நல்லா கலந்துக்கணுங்க. இந்த தயிரோடு சேர்ந்து இந்த மாவெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 4 to 5 மணி நேரம் இது நல்லா ஊறிச்சுனா தான் உங்களுக்கு பஃபியாக வரும். உங்களுக்கு ஃப்ளஃபியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடணுங்க. இது நல்லா மாவு தோசை மாவு பதத்தில் நல்லா கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கிட்டு பணியாரங்கள் எல்லாம் ஊற்றி நம்ம காரப்பம் எடுத்துடலாங்க. இது எண்ணெயிலையும் ஊற்றி எடுக்கலாம். எண்ணெயில் ஊற்றுறப்ப இன்னும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வருங்க. நான் இப்போ பணியாரக்கல்லில் தான் ஊற்றி எடுத்துருக்கிறேன். ஊற்றி எடுத்து திருப்பி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக, எண்ணெய் அதிகமாக செலவாகாத, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏதுவானது, அருமையான டிஷ்ஷுங்க உங்களுக்கு இந்த காராப்பம். இப்போ ரெடி ஆகிடுச்சு காராப்பம். இது வந்து சர்வ் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ அருமையான ஒரு 3 வகையான டிஷ்ஷு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி டீட்டெயில்டாக நிறைய டிப்ஸோடு பார்த்துருக்குறோங்க. இது காராப்பம் எப்படின்றதும் பார்த்துருக்கோம். இனிப்பு அப்பத்தில் எண்ணெயில் ஊற்றுறதும் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். உடச்சி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக உள்ள லேயர் பை லேயராக உங்களுக்கு ஸ்வீட்டாக அந்த தேங்காயெல்லாம் தெரிகிற மாதிரி அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு அப்பம். அதே மாதிரி பொரி உருண்டையும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பங்க. இறைவனுக்கு இந்த நெய்வேத்தியத்தை வச்சு படைச்சா நமக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் முக்கியமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடச்சி மிக சிறப்பாக வாழ்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.